டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகை த்ரிஷா நடிகர் மகேஷ் பாபு நடிச்ச அத்தடு திரைப்படத்தை தொலைக்காட்சிகள்ல 1500 முறை ஒளிபரப்பாகி உலக சாதனை படைச்சிருக்கிறதா வர செய்திகள் உண்மையா? அது எந்த தொலைக்காட்சியில ஒளிபரப்பாச்சு? அந்த படத்தை பத்தின தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு தோர்ணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. மகேஷ் பாபு நடித்துள்ள அத்தடு திரைப்படம் 1500 முறை ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகி இருக்கிறது அப்படின்ற செய்தி உண்மைதான். மா டிவியில் தான் இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது அந்த திரைப்படம். இந்த இடத்துல இந்த அத்தடு திரைப்படத்தை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த படம் முதல்ல வெளியான போது மிகப்பெரிய ஆதரவு ரசிகர்கள் மத்தியில் அந்த படத்துக்கு கிடைக்கல. திரையரங்கிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த படம் ஓடலை. ஆனால் தொலைக்காட்சியில் அந்த படத்தை திரையிடப்பட்டதுக்கு பின்னால் அந்த படத்துக்கு கிடைத்த வரவேற்பு இருக்கே அது அசாதாரணமானது. இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் சினிமா உலகத்தில் எப்போதாவது ஒரு முறை தான் நடக்கும். ஹீரோவா மாறின காமெடி நடிகர்கள்ல நடிகர் சூரி, கொட்டுக்காளி, கருடன், விடுதலை மாதிரியான நல்ல கதைக்களம் கொண்ட திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. ஆனா அவருக்கு முன்னாடியே ஹீரோவா அறிமுகமான சந்தானம் மட்டும் ஏன் தொடர்ந்து நார்மல் காமெடி திரைப்படங்களே தேர்ந்தெடுத்து நடிக்கிறாருன்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சூரி குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்று நடித்து கதாநாயகனானவர். சந்தானம் காமெடி பாத்திரங்களே தான் கதாநாயகனானவர். ரெண்டு பேருடைய பாணி வெவ்வேறு பாணி. சூரிய நடிக்கிற மாதிரி பாத்திரங்களில் சந்தானம் நடித்தா சரியாக இருக்குமா? அதே மாதிரி சந்தானம் நடிக்கிற மாதிரி கதாபாத்திரங்களில் சூரியன் நடித்தா சரியாக இருக்குமா? அவரவர்களுக்கு இந்த தனித்தனி பாணியை வச்சுட்ருக்காங்க. அந்த பாணியில் அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திரைப்படத்துல நடிக்கிற நடிகர்கள் மழையில நனைகிற மாதிரியான காட்சியை படமாக்கணும்னா அந்த மாதிரியான காட்சிகளை முதல் டேக்லேயே ஓகே பண்ணிடுவாங்களா, அல்லது சரியா வர வரைக்கும் அதை படமாக்குவாங்களான்னு கோயம்புத்தூர்ல இருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. சினிமாவிலே மழை காட்சிகளை படமாக்கும் போது அதுதான் முதல் மழை அப்படின்ற மாதிரி காட்சி அமைந்திருந்தது என்றால் அந்த இடத்த மொத்தமாக சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மீண்டும் 2வது முறை அந்த காட்சியை படமாக்குவாங்க. இதுவே சாதாரண மழை சீன்னா அப்படி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடிகர் தனுஷன் நடிகை ஸ்ருதிஹாசன் மீண்டும் ஜோடி சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஸ்ருதியும் தொடர்ந்து படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தனுஷும் தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடித்து கொண்டிருக்கிறார். அவங்க 2 பேரும் சேருவதற்கு எது தடையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், நான் நடிகர் விஜய் அண்ணாவுடைய தீவிர ரசிகர். அவர்கிட்ட இருந்து ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்கிறதுக்கு மட்டும் உதவி பண்ணுவீங்களான்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. வாய்ப்பில்லை லிவிங்ஸ்டன், வாய்ப்பில்லை. சார், நடிகர் டிஎஸ் பாலையா தமிழ் திரைப்படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. மோகினி என்ற திரைப்படத்திலே டிஎஸ் பாலையா கதாநாயகனாக நடித்திருக்கிறார். அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்த நடிகனுடைய பெயர் மாதுரி தேவி. நடிகையா இருக்கும் பொழுது ஜெயலலிதா மேம் எல்லார்கிட்டையும் சகஜமா பழகக்கூடியவங்களா, அல்லது எல்லார்கிட்டையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா? இது ரெண்டுமே இல்லைன்னா ரொம்பவும் குவைட்டானவங்களான்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் திரையுலகத்திலே அவர் பயணித்த காலகட்டங்களிலும் சரி, அரசியலிலே அவர் பயணித்த காலகட்டங்களிலும் சரி, அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத வேலி இருந்து கொண்டு தான் இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் தனியாக தான் இருப்பார். படப்பிடிப்பு தலங்களிலே மற்ற நடிகர் மாதிரி கலகலப்பாக ஜெயலலிதா எல்லோரிடமும் பேசி எப்படி இருக்க மாட்டார். 10 திரை திரைப்படத்தினுடைய இயக்குனரான ஒபேலியன் கிருஷ்ணா தன்னுடைய அடுத்த படத்துக்கான அப்டேட்டை பத்தி இன்னும் சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நெல்லையில இருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. 10 தல படத்துக்கு பிறகு எந்த படத்தை கிருஷ்ணா இயக்க போகிறார் அப்படின்னு ஏற்கனவே பத்திரிகைகளிலும் வலைதளங்களிலும் செய்தி வந்திருக்கு. நீங்கள் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். பிரின்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்காக கவின் கதாநாயகனாக நடிக்கின்ற ஒரு காதல் படத்தை அடுத்து இயக்க இருக்கிறார் கிருஷ்ணா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அண்ட் ஜெயலலிதா மேம் இவங்க 2 பேருக்கும் இடையே இருந்த பனிப்போர் உருவாக காரணமா இருந்த விஷயம் இது. அண்ட் இவங்க 2 பேருக்கும் இடையே இருந்த கோல்ட் வார முடிவுக்கு கொண்டு வந்தது யாரு? அது எப்போ சமாதானமாச்சுன்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கும் இடையே பனிப்போரில் நேரடியாகவே ஒரு காலகட்டத்திலே போர் உருவானது. அதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது சிவாஜிக்கு சவாலியை பட்டம் வழங்கப்பட்ட போது நடைபெற்ற பாராட்டு விழாவிலே ரஜினி பேசிய பேச்சு. நடிகர் வினு சக்கரவர்த்தி சார் மானிய மற்றும் தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரான்னு மதுரையிலிருந்து நைமு கேட்டிருக்காங்க. வினு சக்கரவர்த்தியை பொறுத்தவரையிலே மாநில அரசின் விருதோ தேசிய விருதோ அவருக்கு வழங்கப்படவில்லை. தொடர் தோல்வி படங்களால நஷ்டத்துல இருக்கிற லைக்கா நிறுவனம் இந்தியன் 3 திரைப்படத்தை தவிர தமிழ்ல வேறு திரைப்படங்களை தயாரிக்க இருக்காங்களா? அடுத்தடுத்து லைக்கா நிறுவனம் தயாரிக்க இருக்க திரைப்படங்களை பத்தின தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு திருநெல்வேலியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. லைக்கா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து படங்களை தயாரிக்கின்ற ஐடியா உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் இப்போது விஜயனுடைய மகனான சஞ்சய் இயக்கின்ற ஒரு திரைப்படத்தை தவிர வேறு எந்த படமும் அவருடைய தயாரிப்பிலே இல்லை என்பது உண்மை. எம்என் ராஜம் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. எம்என் ராஜம் அவருடைய உடல்நிலை சீராகவே இருக்கிறது, நன்றாகவே இருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இமயமலையில இருக்க ஹரித்வார் டெம்பிளுக்கு உதவி பண்ணியிருக்காரான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ரஜினி இமயமலையிலே உள்ள ஹரித்வார் கோயிலுக்கு அடிக்கடி போவார் அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த கோயிலுக்கு அவர் உதவிகள் ஏதாவது செய்திருக்கிறாரா அப்படின்றத பற்றி
இது வரைக்கும் செய்திகள் இல்லை. மக்கள் கலைஞரான ஜெய்சங்கர் சார் தமிழ் திரைப்படங்கள்ல இரட்டை வேடங்களை நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. பஞ்சவர்ண கிளி என்ற திரைப்படத்திலே ஜெய்சங்கர் இரட்டை வேடங்களில் நடித்திருக்கிறார். அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தது KR விஜயா. சமூக பொறுப்புள்ள இயக்குநர்கள்னு சொல்லப்படுற பல இயக்குநர்கள் இன்னைக்கு பெண்கள் மது அருந்துறது, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, கெட்ட வார்த்தைகள் பேசுற மாதிரியான விஷயங்களை தமிழ் சினிமால காட்டுறது இப்போ அதிகரிச்சுட்டு வருது. ஆனா ஜெயலலிதா மேம், சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா, மேரிகோம் மாதிரியாக இருக்கிற பெண்களை முன்னுதாரணமா எடுத்து வாழ்ற பெண்களுக்கு இந்த மாதிரியான திரைப்படங்கள்னால என்ன பயன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சமூக பொறுப்புள்ள ஒரு சில இயக்குனர் இயக்குகின்ற படங்களில் பெண்கள் மது அருந்துவதையும் லைவ் இன் ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுதான் ஃபெமினிசம் அப்படின்னு அவங்க எந்த படத்திலும் சொன்னதாக எனக்கு தெரியல. தமிழ் சினிமா வரலாறு பத்தி தெரிஞ்சுக்க நீங்க எந்த புத்தகத்தை பரிந்துரைப்பீங்கன்னு கனடால இருந்து தரன் சத்யா கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா வரலாற்றை தெரிந்து கொள்ள நீங்கள் 2 நூல்களை படிக்கணும் அப்படின்னு நான் பரிந்துரைப்பேன். ஒரு நூல் அரந்தை நாராயணன் எழுதிய தமிழ் சினிமாவின் வரலாறு என்ற நூல். 2வது நூல் 80 ஆண்டு கால தமிழ் சினிமா வரலாறு பாகம் 1 என்ற நூல். அந்த 2வது நூல் நான் எழுதிய நூல். அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகையாக ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் காதலை பற்றி அவரிடமும் பல பத்திரிகை நிருபர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த காதல் என்ற விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா சமீபத்திலே என்னை சம்மந்தப்படுத்தி இது போன்ற காதல் செய்திகள் பலவற்றை தாறுமாறாக பத்திரிகைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணமாக அமைந்த சம்பவம் ஒன்று இருக்கிறது. இல்லஸ்ட்ரேட் வீக்லி பத்திரிகைக்காக சமீபத்திலே ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன். அந்த பேட்டியின் போது அந்த நிருபர், நீங்கள் யாரையாவது காதலித்திருக்கிறீர்களா என்று என்னை பார்த்து கேட்டார். நான் பள்ளியிலே படித்து கொண்டிருந்த போது கிரிக்கெட் வீரரான பட்டோடியை நான் காதலித்தேன். ஆனால் அது ஷர்மிளா டாகூரை அவர் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு என்று அந்த நிருபருக்கு நான் பதில் சொன்னேன். அப்படி ஒரு பதிலை நான் சொன்னதை அடுத்து தான் காதலோடு என்னை சம்பந்தப்படுத்தி பல செய்திகள் தாறுமாறாக வெளிவந்து விட்டன. அதற்கு பின்னாலே காதலை பற்றி பேசுவதற்கே எனக்கு பயமாகிவிட்டது என்று ஒரு பத்திரிகையிலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஜெயலலிதா. அடுத்த சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் ஒளிப்பதிவாளரும் நடிகருமான அருள்தாஸ். கையை கொடுங்க. நீங்க தான் குட்டி நடிகர்னு சொல்லக்கூடாதானே? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். முருகேசன் நிறைய சொல்லியிருக்கானே. இந்த நாயன் படத்தை வர கமலாசன் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு. பாத்தியா எப்படின்னா கண்டுபிடிச்சிங்க இந்த இடத்த? காவல்துறை நண்பன். ஒளிப்பதிவுத்துறைக்கு நீங்கள் வருவதற்கு காரணமாக அமைந்தது எது? நான் என்னுடைய கல்வி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃபோட முடிஞ்சிருச்சு. அப்போ என்னுடைய ஊருக்காரர், என்னுடைய ஏரியாக்காரர் அண்ணன் டைரக்டர் பாலண்ணன் அவர். ரஜினிகாந்த் அருணாச்சலம் திரைப்படத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? ஆர்ட் டைரக்டர் பிரபா இருக்கார்ல, ஆமாம், பிகே அண்ணன் அவர் பழக்கம். ஸோ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், அண்ணே மாதிரி. அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது ரஜினியோடு பேசக்கூடிய வாய்ப்பு அருள்தாஸுக்கு கிடைச்சதா? அவரோட தீவிரமான ரசிகர் நான். பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.